உழவு தொழில் எவ்வளவு சிறப்பானது என்று 7வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட விவேக சிந்தாமணி அழகாக சொல்கிறது. ஏறும் இரண்டுளதாய், இல்லத்தே வித்துளதாய், சென்று வர எளிதாய், செல்வோனும் சொல் கேட்பின், செல்வோனும் சொல் கேட்பின் என்றும் உழவே இனிது. ஏறும் இரண்டுளதாய், 2 ஏறு வச்சுக்க, ஒன்று பழுதாய் போனால் இன்னொன்று வேலை செய்யும். இல்லத்தே வித்துளதாய், எப்போவுமே விதை தானியங்களை வீட்டில் பத்திரமா வச்சுக்க. சென்று வர எளிதாய், நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம பண்ணை இருக்கணும். 5 மைல் தூரத்தில் வச்சுக்கிட்டு கார்லேயும் மோட்டர் சைக்கிளும் டர்ரு புர்ரன்னு போகிறதுலாம் அர்த்தம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியணும், அப்படி பார்க்கணும், டெய்லி அதை பார்க்கணும், அது நம்மளை பார்க்கணும். செல்வோனும் சொல் கேட்பின், அப்படி போகிறான் பாரு, நிலம் பக்கத்தில் இருக்கு, அதை பார்க்க போகிறான். அவன் பெரியவங்க சொல்கிறத கேட்டால் செல்வோனும் சொல் கேட்பின் என்றும் உழவே இனிது. என்றைக்கும் உழவு தொழில் தாங்க சிறப்பு. நானும் சாமியாராக இருந்தேன். ஏறக்குறைய 43 வருஷம் கத்தோலிக்க குருவாக இருந்தேன். இப்பொழுதுதான் எனக்கே புத்தி வந்திருக்கு. உழவு தொழில் தான் இயேசுநாதருக்கு விருப்பமான தொழில். ஆடுகளை மேய் என்றார். விதைகளை விதைக்க, அது எப்படி வளர்க்க, மண்ணெல்லாம் எப்படி பார்க்கணும் என்று விதைப்பவன் ஊமை சொல்லியிருக்கார். ஸோ இயேசுநாதரமே இந்த தொழிலை மதிப்பாக பார்த்திருக்கிறார், இதற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை செய்வதில் தான் நான் இயேசுநாதரை பின்பற்றுகிறேன் என்கின்ற ஒரு கருத்து இந்த வயதில் 70 வயதில் எனக்கு தோன்றுகின்றது. அது தவறில்லையா எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உழவு தொழில் செய்வதில் எந்த பாவமும் இல்லையே, ஆடுகள் மேய்ப்பதில் எந்த பாவமும் இல்லையே. நன்றி, வணக்கம்.